விசேஷம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை இன்னொரு விஷயம் வாசிங்க பார்ப்போம். உயிர்த்தெழுதலில் கொல்வனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவதூதர்கள் போல் இருப்பார்கள். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது, பரலோகத்தில் நாம் எப்படி இருக்க போகிறோம். உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவர்கள் அப்படிதான் இருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போகிறோம். ஸோ நாம எல்லாரும் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறவங்க, வருகைக்காக காத்திருக்கிறவங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 சொல்லுது. ஆனால் பரலோகத்தில் நாம் எப்படிப்பட்டவர்களைப் போல காணப்படுகிறோம் என்று சொன்னால், வேதம் சொல்லுது தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. நீங்கள் இந்த பரலோகத்தை பற்றியும் அல்லது நாம் அங்கே இருக்கிறத பற்றியும் நிறைய சாட்சிகள் அல்லது தரிசனங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவும் குறிப்பாக பரலோகத்துக்கு போயிட்டு வந்தவங்கன்னு ஸ்பெஷலாக கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க இல்லையா. எல்லாரும் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறதில்ல, கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, பரலோகத்துக்கு போயிட்டு வராங்க. அப்படி பரலோகத்துக்கு போயிட்டு வரவங்க பரலோகத்தில் அவங்க பார்க்குற தரிசனங்கள் அப்படிலாம் இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பரலோகத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது, பரலோகத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. உண்மையிலேயே நாம் பரலோகத்தில் எப்படி தான் இருப்போம் அல்லது நமக்கு அதுக்கான என்ன காரியம் அப்படின்னு சொல்லும் போது வசனம் தெளிவாக சொல்லுது, உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவர்கள் பரலோகத்தில் எப்படி இருப்பார்களா, தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ இதில் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக புரியுது, நம்ம யாருமே இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்க போகிறது இல்லை. ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், இது நமக்கு இருக்கிறது ஃப்ளஷ் பாடி, இது ரத்தமும் மாம்சமும் உடையதான ஒரு பாடி. அங்கே இருக்க போது ஸ்பிரிட் பாடி, அதாவது நம்ம ஆவியில் தான் அங்கே இருக்க போகிறோம். தேவதூதர்கள் எப்படி இருக்கிறாங்க, ஆவியில் இருக்கிறார்கள், அப்படிதான் இருக்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி காணப்பட போகிறோம், அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இன்னும் கொஞ்சம் இதே விஷயத்தை லூக்கால எலாபரேட்டா கொஞ்சம் தெளிவாக எழுதுறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை வாசிங்க. 34 முதல் 36 வரை. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண்ணெடுத்தும் வருகிறார்கள், மறுமையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதையும் அடைய பாத்திரமாய் எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை, பெண் கொடுப்பதும் இல்லை. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலின் பிள்ளைகளானபடியால் தேவதூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாயிருப்பார்கள். நல்லா கவனிங்க, இந்த எதுக்காக இந்த பதில் இயேசு சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 33 வாசிங்கள் பார்ப்போம். இவ்விதமாய் 7 பேரும் அவளை விவாகம் பண்ணியிருக்க, உயிர்த்தெழுதலில் அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்று கேட்டார்கள். இப்போ இயேசு கிட்ட கேட்குறாங்க, அது நியாயப்பிரமாண முறைப்படி அல்லது யூதருடைய கலாச்சாரத்தின்படி ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு அம்மா ஒருத்தனை கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் அவர் இறந்துட்டாரு, அவருடைய சகோதரன் அவரை திருமணம் பண்ணாங்க. ஏன்னா அங்கே அப்படி ஒரு மெத்தட் இருக்குது, நம்ம ஊரில் கூட அப்படி இருக்கிறது. அப்படி பண்ணாங்க. கடைசியில் 7 பேருக்கு அவங்க மனைவியாக இறந்துட்டாங்க. இப்போ உயிர்த்தெழும்போது அந்த அம்மா யாருக்கு மனைவியாக இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது தப்பா அர்த்தம் கொள்ளக்கூடியதான ஒரு விஷயம்னு இயேசு தெளிவாக சொல்றாரு. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதே விஷயத்தை தான் நாம் இப்பொழுது மாற்றி வேறு விதமாய் சொல்லுகிறோம். என்ன சொல்றோம்னா, நம்ம அங்கே போய் அப்பாவை பார்க்க போறோம், அம்மாவை பார்க்க போறோம், அங்கே அந்த ஊழியக்காரர் அப்படி இருக்கிறாரு, அப்படி இருக்க போறாங்க, இப்படி இருக்க போறாங்க. இயேசு இங்கே தெளிவாக சொல்றாரு, உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பாங்க. அவங்க யாருக்கும் கணவன் மனைவியாக இருக்க போகிறது இல்லை. நான் எப்பவுமே சொல்லுவேன், பரலோகத்தில் இந்த உறவு முறைகள் என்பது அங்கே இருக்காது. இங்கே கணவன் மனைவி, அம்மா மகன், அங்கே தாய் தகப்பன், மகன் மகள், இந்த எந்த கான்செப்டுமே அங்கே இருக்காது. அப்படி இருக்குமானால் அதுவும் பரலோகமாக இருக்காது. பூமியில் இருக்கிற மாதிரியே அதுவும் அங்கே இருக்கும்னா அது எப்படி பரலோகமாக இருக்கும்? அதுவும் எப்படி தான் இருக்கும், பூமி போல தானே இருக்கும். அதனால தான் சொன்ன பிரபஞ்சத்தின் பிள்ளைகள், இங்கே இருக்கிறவர்கள் அப்படி இருக்கிற கான்செப்ட் உண்டு. இது ஒரு காலத்தின் கட்டாயம் கர்த்தர் அதுக்காக வச்சிருக்கிறாரு. இது டெம்பரவரி, எவ்ரிதிங் இஸ் டெம்பரவரி. அங்கே நாம் எப்படி இருக்க போகிறோம், தேவ தூதர்களை போல இருக்க போகிறோம். அப்படின்னா அங்கே இருக்கும்போது நாம் யார் என்ன நமக்கு தெரியாது, ஒருத்தரையும் யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமா புரிஞ்சு கொள்வீங்கன்னா, அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவான இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இந்த மாம்ச சரீரத்துக்குள் இருக்கக்கூடியதான ஆத்மாவானது சாவாமை உள்ள ஒரு சரீரத்தை தரித்துக் கொள்ள போகிறது. இந்த மாம்சம் அழிவுள்ளதானது, அது உள்ள ஆத்மா இருக்கு, இது அழியாத ஒரு சரீரத்தை தரித்துக் கொள்ள போகுது. அதுதான் தேவ தூதர்களை போல இருப்பீர்கள். அதான் அங்க வசனம் சொல்லுது. அப்ப அங்க வேற, அது ஹெவன்லி பாடி, ஸ்பிரிச்சுவல் பாடி, அது வேற விதமாக இருக்கும். இது ஆதாமும் அவனுடைய சாயலாய் உருவாக்கப்பட்டதான மாம்சம், அது இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சாயலாய் இருக்கக்கூடியதான ஆவியின் பாடி. இப்ப நாம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம், எல்லாருடைய விருப்பம் என்ன? இப்ப பவுல் சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர் எழுதும்போது, அவர் வரும்போது அவர்களை அழைத்து கொண்டு வருவார் அப்படின்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 4:13 வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடே கூட கொண்டு வருவார். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து வரும்போது அப்பாவை கூட்டிட்டு வருவாரு, அம்மாவை கூட்டிட்டு வருவாரு, எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு நினைக்கிறோம்.
ஆனால் பவுல் சொல்றதை நாம் தப்பாக அர்த்தம் கொள்கிறோம். அவர் கூட்டிட்டு தான் வரப்போறாரு. வசனம் தெளிவா சொல்லுது, ஆண்டவர் வரும்போது 1000 பரிசுத்தவான்களோடு கூட பூமியை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். உண்மை. ஆனால் வரப்போகிறவர்கள் எப்படி இருப்பார்கள்? அதான் ரொம்ப முக்கியம். வரவங்க பாட்டியா போனவங்க, தாத்தாவா போனவங்க, அப்பாவா போனவங்க, அம்மாவா போனவங்க திருப்பி தாத்தா பாட்டியாவே வருவாங்களா இங்க? அதே மாதிரி தான் வரப்போறாங்களா அப்படின்னு கேட்டா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. பிரியமானவர்களே, நல்ல கவனிங்க. இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். எப்படி ஸ்பிரிச்சுவல் பாடி, அவர் வரும்போது அவரை மாதிரி தான் நம்ம இருக்க போகிறோம். இங்கிருந்து போன தாத்தா அதே தாத்தாவா வருவார்னா அப்புறம் எப்படி அதுக்கு ஹெவனுக்கு போகணும்? இங்க இருக்கிறவர் அதே ஊழியக்காரர் அங்க இருக்கிறாரு, அவரை பார்த்தா இவரை பார்த்தேன்னா அதுக்கு எப்படி இருக்க முடியும்? நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். முதல்ல இந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துடணும். இது செய்தியினுடைய இன்ட்ரோடக்ஷன் தான். செய்தி இதுக்கு அடுத்தது தான் செய்தி. இந்த கான்செப்டை முதல்ல எடுத்துருங்க. இன்னைக்கு கடைசி காலத்துல இல்ல, இது பல காலமா இந்த காலம் இருக்கு. இன்னைக்கு இதே போல நிறைய காரியங்கள், மனுஷனுடைய கற்பனையை தரிசனமாக சொல்லக்கூடியவர்கள், அதை இன்னைக்கு உங்க இருதயத்துல நுழைச்சு, அது நாங்க போனேன், அவரை பார்த்தேன், இப்படி இருக்கார், அப்படி இருக்கிறார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் அத்தனை பேரும் பரலோகத்தில் தேவ தூதர்களை போல இருக்க போகிறோம். இதை விட மேலான வாழ்க்கைக்காக தான் அழைத்து கொண்டு போறாரு. இதே வாழ்க்கையை அங்க வேற மாதிரி கொடுக்க போறாருன்னா, இப்ப என்ன, இங்க இருந்து நீங்க அமெரிக்காவுக்கு போக போறீங்க. அமெரிக்காவுக்கு போனீங்கன்னா இதே பாடி இதே காரியம் தான். ஆனா என்ன, அங்க கிளைமேட் வேற மாதிரி இருக்கும். அங்க வந்துட்டு கொஞ்சம் வசதியான வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அங்க மற்ற காரியங்கள்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அது எப்படி பரலோகமாகும்? இதே உடம்பை வச்சுக்கிட்டு எங்க இருந்தாலும் அது பரலோகமா ஆகவே ஆகாது. எங்க போனாலும் இந்த உடம்பை வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி பரலோகமாகும்? நான் அமெரிக்காவுக்கு போனாலும் என்னை பார்த்தோன்னா இந்தியன்னு கண்டுபிடிச்சிருவானே. நான் கண்டுபிடிக்க முடியாத இடம், நான் யாருனே தெரியாது. நட்சத்திரங்கள் எப்படி இருக்கிறதோ நம்ம அப்படி இருக்க போகிறோம். ஆனால் மகிமை வேறாக இருக்கிறது போல ஒவ்வொருத்தருக்கும் மகிமை வேறுபட்டு இருக்கும். ஆனா நம்ம அத்தனை பேரும் தேவ தூதர்களை போல இருக்க போகிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ வசனம் தெளிவா நமக்கு சொல்லிருச்சு, பரலோகத்துல கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை. பெண் கொண்டு பெண், அதுவும் டைரக்டா ஆண்டவர் சொல்றார், பெண் கொடுத்து பெண் எடுக்கிற காரியங்கள் எதுவுமே அங்க இல்லை. வசனம் தெளிவா இருக்கு நம்முடைய பைபிள்ல. அப்பனா நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும். நீங்களும் நானும் தூதர்களை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு டெம்பரவரி லைஃப். இங்க நம்ம இருக்கிறது ஒரு 70, 80 என்பது டெம்பரரி லைஃப். கர்த்தருடைய பார்வையில் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவருக்கு 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்கிறது, அப்படிதானே? அப்ப 100 வருஷம் 24/10 போட்டுக்கோங்க இல்லையா? 24 மணி நேரம் 1000 வருஷம் வச்சுக்கோங்களேன். அப்ப 100 வருஷங்கிறது அதுல ஒரு 10ல் ஒரு பாகம். அப்ப 70ல இருந்து 80ங்கிறது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 2 மணி நேரம் மாதிரி கணக்கு. நம்ம ஒரு 2 மணி நேரம் அவர் பார்வையில இங்க இருக்கோம் இந்த பூமியில. இந்த 2 மணி நேரம் ஒர்க் முடிச்சு நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டோம்னா அப்படியே தூக்கிட்டு மேலே போயிடுறாரு ஆண்டவர். அதான் பர்மனன்ட். இங்க நம்மள சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க படிக்க போகும்போது இன்டர்ன்ஷிப்னு அனுப்புவாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்ல ஒழுங்கா பண்ணீங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வரப்போறது தான் வேலை. இது இன்டர்ன்ஷிப் மாதிரி இந்த பூமி நமக்கு ஒரு டெம்பரவரி லைஃப். 70, 80 நாம என்ன நினைக்கிறோம், அந்த 70, 80ல எப்படி இருக்கிறோமோ அப்படியே பரலோகத்திலும் இருக்க போகிறோம் என்று சொல்லி இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவ தூதர்களை போல கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் இந்த தேவ தூதர்களை போல நம்ம அங்க இருக்க போறோம்னா அதற்கான சில கிரைட்டீரியா அல்லது அதற்கான சில குவாலிஃபிகேஷனை கர்த்தர் இங்கேயே உருவாக்குகிறார். எப்பவுமே ஆண்டவர் எதுக்கு இதை வச்சிருக்காரு? என்னை பொறுத்தவரை எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்து நான் நினைக்கிறேன், இந்த பூமியானது ஒரு ஒரு ரெடி பண்ற ஃபேக்டரி. இந்த பூமியானது ஒரு எக்ஸாமினேஷன் சென்டர் மாதிரி. இங்க நம்மள பரலோகத்துக்கு ரெடி பண்றாரு. ரெடி பண்ணி ஒரு டெஸ்ட் வச்சு, குவாலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க, ஒரு ப்ராடக்ட்டுக்குலாம் சொல்லுவாங்க. அது எல்லா குவாலிட்டி டெஸ்ட்ல செக் பண்ணி பாஸ் பண்ணிருச்சுன்னா ஷோரூமுக்கு கொண்டு போயிடுவாங்க, அங்க கொண்டு போய் வச்சிருவாங்க. அதே மாதிரி தான் நம்மள யார்ட்ல வச்சு ரெடி பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி கொண்டு போய் அங்க வைக்க போறாரு. இப்போ நாம அந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப ஒரு டிசைன் பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி தான் இந்த கார் வரணும், இந்த மாதிரி தான் இந்த 2 வீலர் வரணும். ஒரு டிசைன் ஆல்ரெடி இருக்கும், மேப் ப்ளூ பிரிண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இருக்குதான்னு பார்ப்பாங்க. பார்த்த உடனே எல்லாம் செக் பண்ணி அதுல மாசு மறு இருக்காது, பெயிண்டிங்ல இருந்து எல்லாம் பக்காவா பண்ணிருப்பாங்க. அப்படி கொண்டு போய் நிக்க வைப்பாங்க ஷோரூம்ல. அப்ப ஷோரூம்ல வரவங்க அப்படி சுத்தி பார்ப்பாங்க. அவங்க தான் ஃபைனல் பர்ச்சேசர். சுத்தி பார்ப்பாங்க. அதுல யோசிச்சு பாருங்க, ஒரு டோர் மட்டும் பெயிண்ட் பண்ணாம இருந்தா அது கூட வேண்டாம். ஒரு டோர்ல ஒரு கீறல் இருந்தா அந்த காரை யாராவது வாங்குவாங்களா? ஷோரூம்ல சுத்தி அப்படி பார்த்துட்டு ஒரு கீறல் இருக்கு, இல்ல அந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் பிஞ்சு போய் இருக்குது, இல்ல ஒரு லைட் உடஞ்சு போயிருக்கு, யாரா வாங்குவாங்களா அந்த காரை? இல்லங்க, பக்காவா ரெடி பண்ணிட்டு ஒரு சின்ன லைட் தான் உடஞ்சிருக்கு, நோ சான்ஸ், அது ரிஜெக்டட் பீஸ். அதே தான் இங்கேயும் வேதம் சொல்லுது, இந்த பூமியில நம்மள பெர்ஃபெக்ட்டாக ரெடி பண்ணி, பரலோகத்தின் பூமியில இருக்கிற ஒரு கார் வாங்குறவனே இவ்வளவு பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பாருன்னா, பரலோகத்தின் தேவன் அவரை போல ஒரு பெர்ஃபெக்ஷனை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் இங்க ரெடி பண்றாரு. குவாலிட்டி செக் இருக்கு, எல்லாம் பண்ணி பார்த்து ஃபைனலா ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடுவார் நம்மள இங்க இருந்து அங்க. அப்போ இந்த தேவ தூதர்களை போல இருக்க போறவங்க அதுக்கான பிராக்டிஸ், அதுக்கான அதான் ப்ளூ பிரிண்ட், அதான் மேப். அப்படி இருக்கும் பொழுது நாம் அதற்குரிய குவாலிட்டிஸ் உடையவங்களா இருக்கிறோமாங்கிறத செக் பண்ணிக்கணும். பைபிள்ல 3 வகையான தூதர்கள் இருக்கிறார்கள். 3 வகையான தூதர்கள் காணப்படுகிறார்கள். பொதுவாக ஒரு சில வேத பண்டிதர்கள் 5 வகையான தூதர்கள் இருக்கிறதாக சொல்றாங்க. இதுல எதுவுமே தப்புன்னு சொல்ல முடியாது. நான் ஓவராலா 3 கேட்டகரிஸ் இருக்காங்க. ஒன்னு வந்து மெசேஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செய்தி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதான தூதர்கள். 2வது வொர்ஷிப்பர்ஸ், ஆராதனை செய்யக்கூடிய தூதர்கள்.
மூணாவது வாரியர்ஸ், அதாவது யுத்தம் பண்ணக்கூடியதான தூதர்கள். இது மூன்றும் வெளிப்படையாக இருக்கும். கேப்ரியல், மிகாவேல் நம்ம சொல்றோம்ல, இதெல்லாம் அதோடைய பெயர்கள். 3 கேட்டகரி இருக்கு. சிலர் பைபிள் டீச்சர்ஸ் வந்து 5 கேட்டகரி இருக்குன்னு சொல்றாங்க. நான் அதையும் குற்றமாக சொல்லல. நம்ம இதுல தப்பு ரைட்லாம் இல்ல. இது வந்து இங்க யார் சரி யார் தப்புன்ற ஆர்கியூமெண்ட்டுக்கே வரல. ஓவராலா பைபிள்ல நமக்கு வெளிப்படையாக ஒரு 3 வகையான தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்களுடைய குவாலிட்டிஸ் அது நமக்கு காணப்படுகிறதாங்க ஒரு சுய பரிசோதனை, அவ்வளவுதான். எப்பவுமே வேதம் செய்தி என்பது நம்மை சரிப்படுத்துவதற்கு, நம்மை சரி பண்ணி பார்ப்பதற்கு, நம்மை நாமே நிதானித்து அறிவதற்காக தான் செய்தி. இந்த செய்தியெல்லாம் எதுக்காக? ஏதோ 45 நிமிஷம் உங்களுக்கு வச்சு ஓட்டணுங்கிறதுக்காகலாம் இல்ல. இதன் மூலமாக ஏதோ ஒன்றை நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். பரலோகத்துக்கு போகும்போது வாரம் ஏதோ ஒரு பார்ட் ரெடி பண்ணி ஃபைனலா கிறிஸ்து வரும்பொழுது அவருக்கு ஏற்ற மனவாட்டியை நான் மாறி நிற்கணும். அப்ப தேவதூதர்களை போல இருக்கிறாங்கன்னா, இந்த தேவதூதர்கள்ல முதலாவது வகை தேவதூதர்னாலே நம்ம வந்து துதிக்கிறவங்களுக்கு பேர் தான் என்னது? தூதர்கள். அவங்க துதிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இரவும் பகலும் அவரை என்ன செய்யறாங்களாம்? துதிக்கிறாங்களாம். அதுல பர்டிகுலரா ஒரு குரூப் இருக்கு. அவங்க நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசி. ஒரு தூதனுக்குரியதான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வாசிங்க. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரையொருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டுச் சொன்னார்கள். ஒரு தூதனுடைய மிக முக்கியமான ஒரு துதி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்ம தேவ தூதர்களை போல இருக்க போகிறோம். இரவும் பகலும் அவருக்கு முன்பாக நிற்க போகிறோம். வெளிப்படுத்தல் 7:9 இருக்குது இல்லையா? இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்களும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஆகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாளருக்கு முன்பாகவும் அது உங்களை எண்ணி மதி தான் சொல்லப்பட்டிருக்கு. நாம அங்க போய் நிக்க போறோம். யோசிச்சு பாருங்க. இன்னொரு காரியத்தையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ யோவான் தான் இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கிறார். இந்த காட்சிகளை பார்க்கறது யோவான் தான். யோவான் வந்து இதை பார்க்கும்போது 90லேருந்து 96 கிபி, அவருக்கே 90 வயசு ஆயிடுச்சு. யோவான் தான் லாஸ்ட் அப்போஸ்தலன், உயிரோடு கூட இருக்கிறார் கடைசியா. அதுக்கு முன்னாடி எல்லா அப்போஸ்தலர்களும் மரிச்சிட்டாங்க, கிறிஸ்துவுக்குள் மரிச்சாச்சு. தோமா உட்பட, பவுல் உட்பட எல்லாருமே மரிச்சாச்சு. கடைசியா இருக்கிறவர் இவர் தான். இப்ப இவர் தான் பரலோகத்துக்கு போறாரு. பரலோகத்துக்கு உள்ள போய் தரிசனத்தை பார்க்கிறார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. தரிசனத்தை பார்த்த யோவான் சிங்காசனத்துக்கிட்ட பார்க்கிறார். ஃபர்ஸ்ட் 6ஆம் அதிகாரத்துல, 4ஆம் அதிகாரத்திலே சிங்காசனத்தை பார்த்துட்டாரு. கிறிஸ்து அங்க உட்கார்ந்திருக்கிற நீடித்த ஆயுசு உள்ளவரை பார்த்துட்டார். ஆனால் இவ்வளவு பேர் நிக்கிறத பார்க்கிற யோவான் ஒரு இடத்துல கூட அவருக்கு தெரிஞ்ச யாரையோ ஒருத்தரை பார்த்ததா சொல்லவே இல்லை. பாருங்க, 24 மூப்பர் இருக்காங்கல்ல, உங்களுடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு இவங்க வந்தவங்கன்னு அர்த்தம். அந்த 24 மூப்பர்களும், அந்த 24 மூப்பர்களும் இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்திருப்பார்களானால் கண்டிப்பா யோவானுக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட் தானே? அது 12 அப்போஸ்தலரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. ஆனா அவர் 24 மூப்பர் தான் சொல்றாரு. அந்த இடத்துல அவர் என்ன சொல்லல? அந்த 24 மூப்பர்களை நான் பார்த்தபோது அதுல பேதுருவையும் அப்புறம் வந்து அப்போ பவுலையும் பிலிப்பையும் கண்டேன்னு அவர் சொல்லல. அவர் சொல்லும்போது 24 மூப்பர் என்றாரு. காரணம் என்ன? அந்த இடத்துல அவர் பார்க்கும் பொழுது யாரும் தெரியல, 24 மூப்பர் தான் தெரிறாங்க. அங்க உட்கார்ந்து இருக்கிறது யாருன்னு அவருக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தா அவர் கண்டிப்பா எழுதிருக்க போறாரு, கன்ஃபார்மா எழுதிருக்க போறாரு. ஒரு சிலர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, ஆபிரகாமின் மடியில கொண்டு போய் லாசரை விட்டாங்களே, அப்ப அங்க இருக்கிறவனுக்கு ஆபிரகாம தெரிஞ்சிச்சே. இன்னும் கொஞ்சம் பேர் கேட்கறாங்க, மலையில பார்க்கும்போது, மருவமலையில பார்க்கும்போது எலியாவையும் அப்புறம் வந்துட்டு மோசையும் தெரிஞ்சிச்சே. நல்லா புரிஞ்சுக்கணும், அது கிறிஸ்து மரணத்திற்கு முன்பதாக ஆதாம் இழந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று தேவசாயல். கர்த்தர் ஆதாமை எப்படி படைச்சாரு? தேவசாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் படைச்சாரு. அவன் பாவம் செஞ்ச உடனே அவனை விட்டு எது போயிருச்சு? தேவசாயல் படைச்சது. இப்ப ஆதாம் தனக்கு ஒரு குமாரன் பிறக்கிறான். 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று, தேவசாயலாய் தேவ ரூபத்தின்படி இருந்த ஆதாம் பாவம் செய்து மனுஷ சாயலாயிட்டான். அதுக்கப்புறம் மரிச்சவங்க யாருமே தேவசாயல சோந்தரிக்கல. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் தான் தேவசாயல் சோந்தரிக்கப்படுகிறது. மீண்டும் இழந்து போனவங்களை ரட்சிக்கும்படி மனுஷகுமாரன் வந்தார். ஆதாம் இழந்ததுல ஒண்ணு தேவசாயல், அதை அவர் மீட்டு எடுத்துட்டார். அதனாலதான் இப்ப நம்ம எப்படி மாறுறோம்? எல்லாருமே ஆதாமுடைய ரூபத்தின்படி அல்ல. வசனம் தெளிவா சொல்றது, ரோமர் 8:29, குமாரனின் சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நம்ம எல்லாருமே குமாரனின் சாயலுக்கு ஒப்பாதான் மாறுறோம். அதனாலதான் அவர் சொல்றாரு, யோவான் சொல்றாரு 1 யோவான்ல, இனி அவரை போல் இருப்போம் சொல்லிட்டாரு. அப்படியானால் இனி நாம் கண்டிப்பாக ஒருத்தரை போல் ஒருத்தர் இருக்க போகிறது இல்லை. யாருக்கும் தெரியாது. அப்போ பரலோகத்துக்கு போன யோவான் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒருத்தரையும் தெரியல. 24 மூப்பர்கள் உட்கார்ந்து இருக்காங்க. அன்னைக்கு யோவானுக்கு தெரியாத அந்த பரலோகத்தில் இருந்த பரிசுத்தவான்களை இன்னைக்கு போறவங்களுக்கு தெரியுது. யோவானுக்கு தெரியல அங்க பவுல் உட்கார்ந்து இருக்கிறாருன்னு, ஆனா இன்னைக்கு போறவங்க பவுலை பார்த்துட்டு வந்துடுறாங்க. யோவானுக்கு தெரியல அங்க மோசே ஏசாயா இருக்கிறாங்கன்னு, இன்னைக்கு போறவங்க மோசே ஏசாயாவும் பார்த்துட்டு வந்துடுறாங்க. இது ஒண்ணு, இவங்க பார்த்தது மோசேயும் ஏசாயாவும் இருக்காது. அப்படி இல்லைன்னா இவங்க போனது பரலோகமா இருக்காது. வேற எங்கேயாவது போயிருக்கலாம், நான் இவங்களை போலன்னு சொல்லல, வேற எங்கேயாவது போயிருக்கலாம். ஆனா பரலோகம் இல்லை. பரலோகத்தில்
யோவான் பார்த்து நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் தெளிவா எழுதி வச்சிட்டார். அப்போ பரலோகத்தில் இருக்கக்கூடியதான இவர்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்மளை பத்தி தான் இருக்குது. வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு இவங்க எங்க இருந்து வந்தாங்க, இவங்க ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து வெளுத்தவர்கள் இருக்கு. சோ நம்மளை பத்தி தான் அங்க இருக்கு. அப்ப நாம சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறோம். இங்க 6ஆம் அதிகாரம் ஏசாயாவுல அவங்க எங்க நிக்கிறாங்க, கேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். எங்க சிங்காசனத்துக்கு பக்கத்துல 6:1 வாசிங்க பாப்போம். உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திரத்தொங்கலால் தேவாலயம் நிறைந்தது. அவர் சிங்காசனத்துல உட்கார்ந்திருக்காரு. அதே சிங்காசனத்துக்கு தான் கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறாங்க. இந்த சேராபீன்கள் அங்கதான் நிக்கிறாங்க. அதே சிங்காசனத்துல நீங்கள் நானும் நிக்க போறோம். இதான் வசனம் சொல்லுது, தேவ தூதர்களை போல இருப்போம். ஆனா அங்க இருக்கிற தூதன் எப்படி துதித்தான் என்பதுதான் கேள்வி. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சட்டைகளால் முகத்தை மூடி, 2 சட்டைகளால் கால்களை மூடி, 2 சட்டைகளால் அடித்து கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இதுதான் ஆராதனை முறை பரலோகத்துல. ஒரு தேவ தூதன் தேவனால் படைக்கப்பட்டவன், எந்த பாவமும் செய்யாதவன், பரலோகத்துக்குள்ளேயே இருக்கிறவன், தேவனை துதிக்கும் போது முழுவதுமாய் தன்னை மூடிக்கொள்ளுகிறான். முழுவதுமாய் என்ன செய்யறான், தன்னை மூடிக்கொள்ளுகிறான். ஏன்னா அவன் பரலோகத்துக்குள்ள இருக்கிறவன் தான், அவன் பரிசுத்தமாய் படைக்கப்பட்டவன் தான், இரவும் பகலும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்க்கிறவன் தான். ஆனாலும் அவர் பரிசுத்தத்துக்கு முன்பாக இவன் நிகராக நிற்க முடியல. அவனால அப்படியே முகத்தை மூடிக்கொள்றான். தேவதூதன் மூடிக்கொண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தருங்கிறான். அப்படியானால் ஆராதனை பரலோகத்தில் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? நாம இன்னைக்கு அந்த ஆராதனையை பரலோகத்தில் செய்யற அதே ஆராதனையை நாம இன்னைக்கு சர்ச்சில் செய்யறோம்னு சொல்றோம். அதுக்கு நாம ஒரு இந்த கிருபைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி அடுத்து நம்ம என்ன சொல்றோம், நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள், தேவதூதர் துதியை பார்த்து நம்முடைய துதியை அவர் பிரியமாக இருக்கிறார். உண்மை. அப்படின்னா அவன் துதியை விட நம்ம துதி மேலான துதியாக இருக்கணும். அப்படிதானே? அவன் துதியை விட நம்ம துதியில அவர் பிரியமா இருக்கிறார்னா நாம எப்படி துதிக்கிறோம் நான் சொல்ல வரல. என்ன வார்த்தை யூஸ் பண்றோம், என்ன காடு வாசிக்கிறோம், என்ன மியூசிக் போறோம், அதை நான் சொல்லவே இல்லை. நான் பேசுவது மாம்ச பிரகாரமான குரலை குறித்தோ, சுதி லயம், எதுகை மோனை இதெல்லாம் இருக்குல்ல, இதை பத்தி எல்லாம் பேசவே இல்லை. உள்ளுக்குள்ள என் ஆராதனை எப்படி இருக்கிறது என்பதுதான் கேள்வி. அப்படி பரலோகத்தில் படைக்கப்பட்டு பரலோகத்தை விட்டு வெளியே வராம இருக்க அவனே அவ்வளவு தன்னை ஒடுக்கி கொண்டு, தன்னை முழுவதுமாய் மூடிக்கொண்டு தேவனை, அந்த பரிசுத்த தேவனை பார்க்க முடியாம முகத்தை மூடிக்கிறானாம். படைக்கப்பட்ட தூதன். இப்ப நீங்க நானும் சிங்காசனத்துக்கு முன்பா போறோம். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வசனம். புதிய ஏற்பாட்டில் நீங்க எடுத்துக்கோங்க. இங்க எப்படி இருக்காங்க எடுத்துக்கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய ரத்தத்தினாலே. அப்ப இவன் புதிய ஏற்பாட்டில இருந்து வந்தவன். பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக நிக்கிறானே சிங்காசனத்துக்கிட்ட 24 மூப்பர். இவன் புதிய ஏற்பாட்டு இயேசுவின் மரணத்துக்கு பிறகு வந்தவன், ரத்தத்தால் மீட்டு கொண்டு. அவனே என்ன செய்யறானா, முகம் குப்புற வணக்கமாய் விழுந்து. ஏன்னா இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்குள்ள நுழையிற அந்த காட்சி, இந்த ஜைஜான்டிக் காட்சி. அது அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டி உள்ள நுழையிறாரு. அத்தனை பேரும் வணக்கமா விழுறான். இவங்க புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லிட்டோம்? இப்ப நம்ம சர்ச்சில் ஆராதனை என்ன சொல்லிட்டோம்? என்ன ஆட்டம், என்ன பாட்டம், என்ன குதிக்கிறது, என்ன பண்றது கேட்டா சொல்றது புதிய ஏற்பாட்டு ஆராதனை அப்படித்தாங்க. நம்ம சந்தோஷமா ஜாலியா இருக்கலாம். பரலோகத்தில் ஆராதனை அதல்ல. பரலோகத்தின் ஆராதனை அதை பத்தி சொல்லப்படவே இல்லை. பரலோகத்தின் ஆராதனை பழைய ஏற்பாடா இருக்கட்டும், புதிய ஏற்பாடா இருக்கட்டும், அதெல்லாம் பூமிக்கு தான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. ஆனால் பரலோகத்தை பொறுத்த வரைக்கும் எட்டர்னல். அங்கே ஆராதிக்கிற முறையில எந்த மாற்றம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி முகம் குப்புற அவரை வணக்கமாய் விழுந்துதான். தேவ தூதனா இருக்கட்டும், மூப்பரா இருக்கட்டும், 4 ஜீவன்களா இருக்கட்டும், பரிசுத்தவான்களாக இருக்கட்டும், தூதர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் சர்வ வல்லமை உள்ள தேவனை அப்படித்தான் ஆராதிக்கிறார்கள். அந்த ஆராதனைக்கு தான் நீங்கள் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரவும் பகலும் அவருக்கு முன்பாக நின்று ஆராதிக்க போகிறோம். அந்த ஆராதனைக்கு தான் கர்த்தர் நம்மை பழக்கவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப சபை எப்படிப்பட்ட ஆராதனைக்குரிய இடமாக காணப்பட வேண்டும்? சபை மாம்சத்தில் ஆடுகிற ஆராதனை அல்ல. சபையின் ஆராதனை ஏதோ சுய இச்சைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆராதனை அல்ல. ஆனா வர்ஷிப்புக்கு பாடுற பாட்டு, அந்த இடத்தில் உன் ஆத்மா தேவனோடு கூட கலக்கும் போது உன் ஆத்மாவுக்குள்ளே ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டை நீ அங்க பாடும் பொழுது அதே பாட்டுக்கு இவன் வாசிப்பான். இவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டான். அவனும் ஆவியில நிரம்பி வாசிப்பான், நீயும் ஆவியில நிரம்பி பாடுவ. இதுதான் பரலோகத்தின் ஆராதனை. தேவனை முழுவதுமாய் ஆவியில ஆராதிக்கணும். இது நான் சும்மா நான் பார்த்த ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆனால் நாம் ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு வந்தது ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு. இந்த ஆராதனை இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஆராதனை முறைகள் அல்ல. அப்போ தேவ தூதர்களை போல நான் இருப்பேன், அங்க இருக்க போகிறேன். அவனும் சிங்காசனம் மூலம் ஆராதிக்க போறான், நானும் சிங்காசனத்து மூலம் நிக்க போறேன். அவரும் இரவும் பகலும் இருக்கிறார், நானும் இரவும் பகலும் அங்க நிக்கிறேன். என்னை கர்த்தர் அதற்கு தான் செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. அப்படின்னா என்னுடைய ஆராதனை முறை தேவ தூதரின் ஆராதனை முறை போல இருக்கணும். இன்னும் சொல்ல போனா அதை விட மேலானதாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த துதியில விட கர்த்தர் என் துதியில் பிரியமாக இருக்கிறார்.
அப்ப என்னுடைய ஆராதனை முறை எப்படிப்பட்டதாக இருக்கணும்? வாசிங்க, ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆராதனைக்கு நேரடியான டெஃபினிஷன், புத்தியுள்ள ஆராதனை என்பதற்கான நேரடி டெஃபினிஷன். வசனம் சொல்லுது 12:1, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று. ஜீவ பலினா என்ன? பலினா மரணம். பலினால என்னது? சாகடிக்கிறதுக்கு பேர் தானே பலி. ஒரு ஆட்டை கொண்டு போய் என்ன பண்றாங்க? சாகடிச்சாங்க, வெட்டினாங்க. ஒரு மாட்டை வெட்டினாங்க, இளங்கன்றை வெட்டினாங்க, அதான பலி. அது அதுல ஒரு செத்தாதான் அதுக்கு பேர் பலி. ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுது? ஜீவ பலியாக. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ ஒரு ஆட்டை பலி கொடுக்கும்போது, ஒரு கிடாரிய பலி கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க, என்னாகமத்தின் புஸ்தகம் 19:2. கர்த்தர் கற்பித்த நியாயப்பிரமாணமாவது பழுதற்றதும் ஊனமில்லாததும் நுகத்தடிக்கு உட்படாததும் ஆகிய சிவப்பான ஒரு கிடாரியை தேவ ஜனங்கிட்ட சொல்றாரு. அது எப்படி இருக்கணுமா? பழுதற்றதும் ஊனமில்லாததும். இதோடைய அடுத்த ஸ்பிரிச்சுவல் வெர்ஷன், நியூ டெஸ்ட்மென்ட் வெர்ஷன் தான் நீங்க வாசிச்சது. ரோமர் 12:1, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி, ஒரு குறை இல்லாம பரிசுத்தமா ஜீவ பலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கிடாரி அடிக்கப்பட்டு செத்து போயிடும், நான் அடிக்கப்படுவேன், ஆனா சாக மாட்டேன், கிறிஸ்துவுக்குள் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவேன். அப்ப என் பலி எப்படிப்பட்டதாக இருக்குது? அதுதான் ஆராதனை. ஆராதனையில் நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பலியாகுதா? உங்க மாம்சம் சாகுதா? உங்கள் சரீரங்களை. ஆராதனை எதுக்கான ஒரு இடமாக இருக்கிறதா? ஏதோ களியாட்டத்துக்கான இடமா இல்லையா? என்டர்டைன்மெண்ட்கான இடமா இல்லையா? ஒரு காலத்தை ஓட்டுறதுக்கான இடமாக இல்லையா? ஏதோ 4 தெரிஞ்ச பாட்டை பாடுறதுக்கான இடமா இல்லையா? ஆராதனை என்ன மாதிரி இருக்குதா? சாக்ரிஃபைஸ் ஆல்டர், பலிபீடம் போல இருக்கிறதா. ஆராதிக்கிறவன் அங்கே பலியாகிறான். அவன் மாம்சம் எரிக்கப்படுகிறது, அவன் மாம்சம் சுட்டெரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆராதனையை கிராஸ் பண்ணிட்டு வர 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 உன் ஆராதனையில பலி எப்படி ஆகணும் தெரியுமா? உன் உள்ளான மாம்ச கிரியைகள் சுட்டெரிக்கப்படணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ள காணப்படுறதுனா ஆராதனையில அப்படியே எரியணும் போட்டு. அந்த ஆராதனையை முடிக்கும் போது, கர்த்தர் என் மாம்சத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார், நான் ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேன், இப்ப நிக்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் இருக்கிறார். இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. ஆனா அந்த 2 மணி நேரம் தான் உங்களை பலியாக்குற இடம். இந்த ஒரு வாரம் வெளியே இருந்து மாம்சமும் உலகத்தின் கிரியைகளும், இந்த யோசுவாங்கிற ஒரு பிரதான ஆசாரியனை குறித்து சகரியா புஸ்தகம் சொல்லும். அவன் வந்து நிப்பானா, பிரதான ஆசாரியன் அவன். ஆனா வசனம் சொல்லும், அவன் வஸ்திரம் கரைப்பட்டு இருந்தது. அவனை கொண்டு வந்து நிக்க வைக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் வஸ்திரத்தை மாத்து, வேறொரு வஸ்திரத்தை போடு. இப்ப நமக்கு அப்படி இல்ல, ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்தாச்சு. ஆனால் இந்த வஸ்திரத்தை எப்படி பார்த்துக்கணுமா? கரை திரை அற்ற. அப்ப இங்க வரும்போது அழுக்கோட வர்றது இயல்பு. ஒரு வாரம் உள்ளது வரோம், சில நேரங்களில் அங்க இருக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு வந்துடும். எங்கேயோ ஒரு இடத்துல அவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிட்டு இருப்போம். எங்கேயோ யாரையோ கொஞ்சம் தப்பா பேசிட்டு இருப்போம், தப்பா நடந்துட்டு இருப்போம், ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அதை இங்கே தான் கர்த்தர் தோச்சி வெளுத்து திருப்பி உன்னை புது வஸ்திரமா மாத்தி அனுப்புற இடம் இது. நீ துவைக்கிற இடத்துல துவைக்கலனா, அப்போ உள்ளான உன் வஸ்திரம் அழுக்கா இருக்கா, பழுதுபட்டிருக்கா எப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நீ வெளியே மாத்தி பிரயோஜனம் இல்லை, உள்ள மாத்தணும். அந்த உள்ள மாத்திர இடம் தான் ஆராதனை இடம். வெளியே மாத்திர இடம் இருக்கு, நிறைய இருக்கு. நீங்க வெளியே பாவம் செஞ்சீங்கன்னா பார்த்தோன்னே பாஸ்டே சொல்லிடுவாரு, என்ன இப்படி ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க கேட்டுருவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள மாறிச்சாங்கிறது யாருக்கு தான் தெரியும்? உன் உள்ளான வஸ்திரம் சுத்தமுள்ளதா இருக்கான்னு யாருக்கு தான் தெரியும்? உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவருக்கு தெரியும். அந்த உங்களுக்குள்ள இருக்கிறத பலியாக்கணும். முதல்ல இங்க வந்து அந்த மாம்சம் மாறணும்ல, அந்த வஸ்திரம் துவைக்கப்படணும்ல. அந்த ஜீவாதார பலிதான் இந்த ஆராதனை. ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு ஆராதனை இருக்கா? நாம சரியா இருக்கிறோமா? அந்த புத்தி உள்ள ஆராதனை நமக்குள்ள இருக்கா? நான் ஆராதனைக்கு போயிட்டு வெளியே வரும்போது கர்த்தர் என்னை குத்தினார். அந்த ஆராதனைக்கு போயிட்டு வெளியே வரும்போது இனி இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் எனக்கு உணர்த்தினார். சில ஆட்களுக்கு செய்யற பாவம் என்னன்னே அவனுக்கு தெரியாது. நியாயப்பிரமாணத்துல என்ன பிரச்சனையா? பாவம் தெரியும், ஆனா பாவத்திலிருந்து விடுதலை ஆகிற முறை தெரியாது. ஆமா இது தெரியும். ஆமா சில சொல்லுவாங்க, ஆமா ஆமா நான் கொஞ்சம் கோபம் தான் பட்டுட்டேன். அவன் சொல்லுவாங்க, ஆமா நான் கொஞ்சம் கத்திட்டேன். ஆமா ஒரு வார்த்தை கெட்ட வார்த்தை பேசிட்டேன். குத்தல, அவனுக்கு பாவம்னு தெரியுது, குத்தல. திருப்பி அதே காரியம் நடக்கும். ஆனா நடுவில் ஆராதனைக்கு வந்துட்டு போயிருப்பான். அதில் வேற ஆராய்ச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஆராதனை அவனை என்ன செய்யல? மாத்தல. அவன் மாம்சத்தை சாகடிக்கல, வந்துட்டு போயிருக்கான். நடுவில் போன வருஷம் பார்த்த மாதிரி தான் இந்த வருஷம், முந்தின வருஷம் பார்த்த மாதிரி இந்த வருஷம். ஒரே நாளில் இது மாறாது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்யும்?
மாறும். 5 வருஷம் நான் சர்ச்சுக்கு வந்தேன், அந்த ஆராதனையில் கலந்து கொண்டேன், கர்த்தர் என்ன மாற்றிருக்கிறான்னு அடுத்தவன் சாட்சி சொல்லுவான். மாறணும். எங்கள் சபையில் நான் போன ஆரம்பத்தில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதே ஒரு பாட்டால் தான் ஆராதனையில். இத்தனைக்கும் அந்த பாட்டுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. முதல் தடவை உள்ளே போகிறேன், உள்ளே போய் உட்கார்றேன். அது இத்தனைக்கும் சுவிசேஷ பாட்டும் இல்லை, அது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றின ஒரு பாட்டு. ஆனால் அவர் ஆராதித்த முறை, அந்த பாட்டு என் கூட பேசுச்சு, அந்த பாட்டு எனக்குள்ள இடைப்பட்டுச்சு. பரிசுத்தாவினுடைய சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்குள்ள கொண்டு வந்தது. இப்போவும் சொல்லுவேன், கர்த்தருடைய பெரிய கிருபை அது. ஒரு நாள் முதல்ல சர்ச்சுக்குள்ள போனேன், 32 வருஷம் ஆகுது, இன்னை வரைக்கும் போய்கொண்டே இருக்கிறேன். ஒரு வாரம் விடாம போறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார் இத்தனை வருஷத்துல. எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல நேரங்களிலே அந்த உள்ளுக்குள்ள வரும்போது அந்த ஒரு நிமிஷத்துல அந்த ஆராதனை அவனை பிடிச்சிடும். அந்த 10 நிமிஷம் ஆராதனை அவனை உருமாத்திடும். அதனால தான் நான் சொல்வேன், எந்த ஒரு சர்ச்சில் செய்யக்கூடிய ஊழியத்தையும் அசட்டையா செய்யக்கூடாது. நீ வர்ஷிப் பண்றீங்களா, அந்த வர்ஷிப்பை சிரத்தையோட கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து வந்து நிக்கணும். தம்பிகள் செய்தி கொடுக்கும்போது நான் சொல்வேன், செய்தி கொடுக்கறதுன்றது ஒரு கமெண்ட்ரியை பார்த்தோ அல்லது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இன்னைக்கு உள்ளதான ஏஐ டெக்னாலஜியில் ரொம்ப ஈஸியாக செய்தி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஆனால் காத்திருந்து நீ வாங்குற செய்தி தான் வர்றவனை மாற்றும், அவனை தொடும். அது ஆராதனைக்கும் பொருந்தும், அது பாட்டுக்கும் பொருந்தும். ஏதோ 3 பாட்டு தானே பாடுறோம், அவர் பாட போறாரு, நம்ம கூட பாட போறோம், அவ்வளோதானே. அதனால இருக்குது இல்லை, அந்த 3 பாட்டில் ஒரு பாட்டு அவன் இதயத்தை தொற்றும். அவன் அந்த பிரச்சனையோட வந்திருப்பான், அந்த பிரச்சனையோட கூட பேசும். உன் குரல்ல உள்ள அபிஷேகம் அவனுக்கு ஆவியானவர் உள்ளே நுழைவார். நீ செய்யற எந்த ஒரு விஷயத்தையும் அசட்டை பண்ணவே கூடாது. அது வரவனை பலிபீடத்துக்கு மேல நிறுத்துற மாதிரி கொண்டு வந்து நிக்க வைக்கணும். அல்லேலூயா. நீ தேவ தூதர்களை போல இருப்பீங்கன்னா உன் ஆராதனை முதலாவதாக தேவன் விரும்புகிற ஆராதனையாக மாறணும். ரெண்டாவது, ஒரு தேவத்தினுடைய இரண்டாவது வேலை என்ன? வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நல்லா கவனிங்க, ரெண்டாவது தூதனுடைய வேலை என்னது? இவன் பேர் கேப்ரியல். அதுக்கு முன்னாடி ஆராய்ச்சவங்க பேர் என்னது? சேராபீன்கள். இப்ப இவன் பேர் என்னது? கேப்ரியல். இவனுக்கு என்ன வேலை? செய்தி கொண்டு வருவது. தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசி. இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ, இன்னும் 3 ராஜாக்கள் பெர்சியாவில் எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாயிருப்பவன் எழுப்பிவிடுவான். அவன் என்ன கொண்டு வந்தான்? நற்செய்தி. இவன் என்ன கொண்டு வந்தான்? மெய்யான செய்தி. பரலோகத்திலிருந்து தேவன் அனுப்புகிறதான மெசேஜ். இந்த தூதனுக்கு இன்னொரு பேர் உண்டு, மெசேஞ்சர். தூதன் அப்படின்னாலே மெசேஞ்சர்னு அர்த்தம். அவன் மெசேஜ் கொண்டு வரவன், தூது கொண்டு வரவன் சொல்லுவாங்க. அவர் தான் மெசேஜ் கொண்டு வரவர். ஆனால் அவன் கொண்டு வரக்கூடிய மெசேஜ் எப்படி இருக்குதா? ஒன்று நற்செய்தி, இன்னொன்று மெய்யான செய்தி. அப்போ இவனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தூதனுடைய வேலை என்னன்னா, பூமியில் இருக்கக்கூடியது, அது தானியேலோ அல்லது பலிபீடத்தில் நிற்கிற அந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற சகரியாவோ, வீட்டுக்குள்ள இருக்கிற மரியாளோ மெசேஜ் கொண்டு போய் யார்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னால் அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? அவன் கொடுக்கணும். அவ்வளோதான் அந்த தூதனுடைய வேலை. மெசேஜ் கொடுனா கொடுத்துடணும். ஆனால் அந்த கொடுக்குற மெசேஜ், கர்த்தர் கொடுக்குற மெசேஜ் எப்படி இருக்கும்? மெய்யான செய்தியாக இருக்கும், நற்செய்தியாக இருக்கும், எச்சரிப்பாக இருக்கும், எது வேணாலும் இருக்கும். ஆனால் கர்த்தர் கொடுக்குற மெசேஜ் அதான் இம்பார்ட்டன்ட். இப்போ என்னுடைய கேள்வி, இங்கே சபைக்குள்ள நிற்கிறோம்ல, நீங்களும் ஒரு மெசேஞ்சர் தான். யாருக்காவது போய் ஆண்டவர் உங்களுக்கு தூது சொல்ல சொல்வார், நாளைக்கு நீங்கள் ஊழியக்காரராகவும் மாறலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற மெசேஜ் கர்த்தர் கொடுக்குற மெசேஜா? என்னுடைய கேள்வி அதான். கர்த்தர் கொடுக்குற மெசேஜா? ஒரு மெசேஜருடைய வேலை என்னன்னா, ஒரு தூதனுடைய வேலை, ஒரு மெசேஞ்சருடைய வேலை என்னன்னா, ஒருத்தர் கொடுக்கறத இவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கறது, அவ்வளோதான். இப்போ அப்போல்லாம் உண்டு, எங்கள் பீரியடில், இப்போவும் இருக்காங்க, குறைவாயிடுச்சு. போஸ்ட்மேன்லாம் இருப்பாங்க. அங்கேருந்து மெசேஜ் வரும். அது நார்மல் லெட்டராக இருக்கலாம் அல்லது தந்தியாக கூட இருக்கலாம். நார்மல் லெட்டரில் அன்புள்ள அப்பாவுக்கு அம்மாவுக்கு நலம் நலமறிய ஆவல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, மாடு கண்டுபிடி போடுச்சு, எங்கள் ஊரில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்க, அது மெசேஜ் விசாரிக்கிறது, அதுவும் இருக்கும் லெட்டரில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு தந்தி வந்துச்சுன்னு வச்சுங்க, சார் தந்தினாலே வீட்டில் அழுவாங்க. அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னே கேட்க மாட்டாங்க. இப்போ தான் வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு. இப்போ இந்த போஸ்ட்மேன் இருக்கார்ல, நைட்டு 1 மணிக்கு கொண்டு போய் சொல்கிறோம், இப்போ எழுப்புகிறோம், இந்த நேரத்தில் போய் கெட்ட செய்தியை சொல்லணுமா? பேசாமல் என்ன செய்வோம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணி செய்தியை கொஞ்சம் மாற்றி, அப்பா சாகலை, கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்காரு, நீங்கள் வாங்க, உழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாரா? போஸ்ட்மேன் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவர் மெசேஞ்சர். சாவு செய்தியோ நல்ல செய்தியோ, அந்த செய்தி என்ன வந்திருக்கோ அதை அப்படியே கொண்டு போய் கொடுக்க வேண்டியது தான் அவருடைய வேலை, அவ்வளோதான். இப்போ ஒவ்வொரு ஊழியக்காரனும் சபையில் செய்தி கொடுக்குறவன், அது எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், அத்தனை பேருமே பரலோகத்தின் செய்தியை கொண்டு வந்து கொடுக்குறவங்க.
நாளைக்கு நீங்கள் ஊழியக்காரர் ஆகலாம். உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் தூதர்களாக போய் பரலோகத்தில் இருக்க போகிறீங்க. உங்களுக்கும் அது பொருந்தும், விசுவாசிக்கும். ஒரு மெசேஜை கர்த்தர் கொடுக்க சொல்கிறார். அப்போ கொடுக்கும்போது உங்களுடைய வேலை அந்த மெசேஜை உள்ளதை உள்ளபடி அப்படியே கொண்டு போய் கொடுப்பது. நடுவில் மாடிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. இதை கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஆவியானவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே சொல்லுவது மட்டும்தான் நம்முடைய வேலை. இதில் மாம்சத்தை கலப்பதற்கு எனக்கு இடம் இல்லை. ஏன் சுய விருப்பத்தை கலப்பதற்கு அங்கே இடம் இல்லை. கிரௌடுக்கு ஏற்ற மாதிரி நான் மாறுவதற்கு, நான் கிரௌடுக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன். கிரௌடுக்கு பிடிக்கும், கர்த்தருக்கு பிடிக்காது. பல நேரத்தில் பிரீச்சர்ஸாக இருக்கட்டும், அல்லது எவாஞ்சலிஸ்டாக இருக்கட்டும், ப்ராஃபட்ஸாக இருக்கட்டும், பல நேரத்தில் இவங்க கிரௌடு புல்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரௌடை கண்ட்ரோல் பண்ணுறவங்க. அந்த கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருப்பாங்க. பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பேசும்போது பாருங்க, சிலர் பேசும்போதெல்லாம் கிரௌடு அப்படியே கட்டி போட்ட மாதிரி உட்காந்து கேட்கும். அட்டென்ஷன், அவங்க பேசுகிற அந்த தொனி, அந்த வார்த்தை அப்படியே இருக்கும். ஆனால் அரசியல்வாதி பேசுறது ஆவியானவர் தான் மாம்சமா. மாம்சத்திலையும் அப்படி உட்கார வைக்க முடியும். பிரீச்சர்ஸும் அதை விரும்புவாங்க. ஸ்பிரிச்சுவலா பிரீச்சர்ஸும் அதை விரும்புவாங்க. என்ன விரும்புவாங்க, அந்த கிரௌடு 1.5 மணி நேரம் உட்காந்து அப்படியே கேட்டுச்சுங்க, கட்டி போட்ட மாதிரி உட்காந்துருச்சு. அவன் உட்காந்தான் சரி, அவன் கேட்டான் சரி, நீ கர்த்தர் கொடுத்த மெசேஜை பேசுனியா, இதான் கொஸ்டின். ஏன்னா கிரௌடுக்கு மாம்சத்தில் நல்லா பேசினா பிடிக்கும். எங்க சர்ச்சுக்கு 2 வகையான ஊழியக்காரங்க வருவாங்க அப்பெல்லாம். ஒன்று CM பிரபாகரன் ஒரு ஐயா வருவார். அவர் பார்த்தீங்கன்னா பைபிள் டீச்சர், டெப்தா போவார். ஆனா இது நடந்த சம்பவம். அவர் பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 50 to 60% தூங்கும். அவரை பார்த்த உடனே CM பிரபாகரன் ஐயா ஏறி நின்ன உடனே இவரா அப்படின்னு பாதி கிரௌட், மீதி கிரௌட் எங்களை மாதிரி ஆட்கள்லாம் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, நாங்களாம் யங்ஸ்டர்ஸ். அப்போ அவரை பார்த்த உடனே நாங்கள் சந்தோஷமாயிருவோம். அவர் அப்பவே 1.5 மணி நேரம் செய்தி எடுப்பார். அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். மனுஷன் அடிச்சு விடுவார். பாயிண்ட் எல்லாம் அவ்வளவு தெரிக்கிற மாதிரி இருக்கும். கேட்கறதுக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு கிரௌடு அதை விரும்பல, ஒரு கிரௌடு அதை என்ன செய்யுது, விரும்புது. ஸோ கிரௌடை வச்சு உன் மெசேஜ் என்ன பண்ணக்கூடாது, டிசைட் பண்ணக்கூடாது. கிரௌடு உட்காந்து நல்லா கேட்டுச்சு, கிரௌடு தூங்கிடுச்சு. இப்போ பவுல் பிரசங்கம் பண்ணாரு, ஒருத்தன் என்ன பண்ணா, தூங்கிட்டான். அப்போ பவுல் தப்பா பேசியிருப்பாரா? பவுலுக்கு பிரசங்கம் பண்ண தெரியலன்னு அர்த்தமா? கிரௌடுக்கு பவுலுக்கு கிரௌடை புல் பண்ண தெரியல அர்த்தமா? கிடையாது. அவன் கேட்குறான், கேட்கல, எனக்கு அவசியம் இல்லை. அவனுக்கு பிடிக்குது, பிடிக்கல, அவசியம் இல்லை. ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் நான் ஊழியம் தொடங்கின புதுசில் என்கிட்ட சொன்னார், பிரதர் நீங்கள் ஏன் இந்த செகண்ட் கம்மிங்கை விட்டுட்டு பியூர் காஸ்பல் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டார். நான் கேட்டேன், ஏன் அப்படி பேசணும்னு கேட்டேன். இல்லை, இந்த இயேசு முதலாவது வந்ததே இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, இன்னும் 2வது வாரத்தை பற்றி இப்போ என்ன அவசரம்னார். அவருக்கு நான் பேசுறது பிடிக்கல, அவ்வளோதான். அவருக்கு இந்த சத்தியம் என்ன செய்யல, எதுக்கு இதெல்லாம் இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எதுக்கு இந்த மாதிரி ஆண்டவர் வரப்போறாரு, உலகம் அழிய போது, இந்த மாதிரிலாம் எதுக்கு நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் இவங்களுக்காக என்ன செஞ்சுக்க முடியாது, மாற்றிக்க முடியாது. பரலோகம் எனக்கு என்ன சொல்லுதோ அதான் நான் சொல்ல முடியும். ஏசாயா போய் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது நல்லா இருக்குது கேட்கறதுக்கு, எரேமியா சொல்லும் போது கோபம் வருது. இப்போ எரேமியா என்ன பண்ண முடியாது, மாற்றிக்க முடியாது. சிலருக்கு ஊழியம் இப்படி இருக்கும், சிலருக்கு ஊழியம் இப்படி இருக்கும். உனக்கு இதுதான் மினிஸ்ட்ரி, உனக்கு இதுதான் பேச சொன்னார்னா நீ அதை தான் பேசணும். பல நேரத்தில் சத்தியத்தை பேச சத்ருவா மாறுவோம். சத்தியத்தை பேசுவதால் சத்ருவானேனோ, ஆமா சத்ருவா தான் மாறுவோம். நீ நல்ல சத்தியம் பேசினீங்கன்னா 70% பீப்புளுக்கு உங்களை பிடிக்காது. நீங்க நல்ல சத்தியம் பேசினீங்கன்னா இஸ்ரவேல்ல இருக்கிற எவனுக்கும் பிடிக்காது. ஆனா 12 அப்போஸ்தலரை நீங்க உருவாக்கிடுவீங்க. நீங்க இஸ்ரவேல் மொத்தம் 5000 பேர் உட்காந்து டெய்லியும் கூட்டத்தை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா சத்தியம் பேச முடியாது. சத்தியம் பேசணும்னா அவன் ஏஞ்சி போயிடுவான். அடுத்த நாள் வந்தாங்க 5000 பேர், அவன் சத்தியத்துக்கு வரல, சாப்பாட்டுக்கு வந்தான். இயேசுநாதர் சொல்லிட்டாரு, நீங்கள் அப்பத்துக்கு பின்பற்றுகிறீர்கள், ஒரு வேளை வராத, சத்தியத்துக்கு வாடா. சத்தியத்துக்கு ஒரு கூட்டம் வருது, ஒரு கூட்டம் வரும். நாம் கூட்டம் வரத்துக்காக, எந்த கூட்டத்துக்காக இப்படி பேசணுன்ற அவசியம் இல்லை. எனக்கு அழைப்பு என்னவோ, ஆவியானவர் என்னவோ, அதைத்தான் நீ என்ன செய்யணும், பேசணும். நீங்கள் கிரௌடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இதை என்ன செய்யக்கூடாது, மாற்றக்கூடாது. சொல்றாரு, ஆண்டவர் உனக்கு இதை செய்ய சொன்னார், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. ஒரு தூதர் சொல்றான், கர்த்தர் உன்னை தள்ள போறார் கீழே, முடிஞ்சிருச்சு. ஒரு தூதர் வந்தான், நேபுகாத்நேச்சாரை ஒரே அடி, வேலை முடிஞ்சு. என்னப்பா நீ பாட்டு அடிக்கிற? இந்த விஷயம் நல்லா யாருக்கு தெரியும் தெரியுமா? மோசேக்கு தெரியும். யாருக்கு தெரியும்? மோசேக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், நான் வரல, நான் வேணா ஒரு தூதனை அனுப்புறேன், அந்த வேலை வேணான்ட்டான். அந்த வேலை மட்டும் வேணவே வேண்டாம், நீங்களே வாங்க. ஏன்? நான் உங்களை அட்ஜஸ்ட் பண்றது ஈஸியே, அந்த வயலில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? நீங்க வேணா எனக்கு கொஞ்சம் மனம் இறங்கிடுவீங்க. அவன் அப்படி இல்லை, அட்றானா அடிப்பான், குத்துறானா குத்துவான், வெற்றானா அவன் பாட்டு. பாருங்க, எருசலேம்ல வாதம் வந்துருச்சு. தாவீது இங்க பேசிக்கிட்டு இருக்கான், யாருக்கிட்ட? ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். கர்த்தரும் மனஸ்தாபப்பட்டுக்கிட்டு இருக்காரு, ஐயோ இவன் அழுகுறானேன்ட்டு. ஆனா இவன் வெட்டிக்கிட்டே இருக்கான்.
யாரு? தூதன் வெட்டிக்கிட்டே இருக்கான், அவன் பாட்டு வெட்டிக்கிட்டே இருக்கான். இவனை அவங்க பார்க்கவே இல்லை. தாவீது அழுகுறானே, ஆண்டவர் ஏதாவது சொல்லுவாரா, நிறுத்தலாமா? அந்த வேலையெல்லாம் இங்கே ஆகாது, வெட்டிக்கிட்டே இரு. கடைசியில் கர்த்தர்ல போதும் நிறுத்து, என்னடா டைம் விட விட நீ வெட்டிக்கிட்டே இருக்க. அவன் அழுதுனா இருக்கான். அவன் அழுதா எனக்கு என்ன, அவன் சிரிச்சா எனக்கு என்ன, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் செய்து முடிப்பேன், அவ்வளவுதான். நான் மன்றாடுறேன், ஜெபம் பண்றேன், அதெல்லாம் என் பர்சனல் இஷ்யூ. பரலோகம் எனக்கு என்ன சொல்லுதோ அதை நான் செய்து முடிச்சிடுவேன். அதான் இயேசு நமக்கு காட்டி கொடுத்த மாடல். அவர் எந்த இடத்துல ஃபிளெக்சிபிளே ஆக மாட்டாரு, அவ்வளவுதான். காட் என்ன சொல்றாரு செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. யாருக்காகவும் அதை என்ன செய்ய முடியாது, ஃபிளெக்சிபிள் ஆக்க முடியாது, அவ்வளவுதான். இயேசு பார்த்து ஒரு இடத்துல அன்பா பேசுறாரு, ஒரு இடத்துல ஐயோன்னு சொல்றாரு, அவரும் ஐயோன்னு சொல்றாரு. ஒரு இடத்துல முகதாட்சணியம் இல்லாமல் பேசுகிறார், அதையும் பேசுறாரு. ஒரு பாவி கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாரு, அதையும் பேசுறாரு. பரலோகம் என்ன பேசுறதோ அதை பேசிட்டு போயிட்டே இருக்கணும், அதான் மெசேஜ். யாருக்காகவும் என் மெசேஜ் ஆல்டர் ஆகாது, மாடிஃபிகேஷன் ஆகாது. மெசேஜ்ல எதையும் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. என் மெசேஜ் கர்த்தர் கொடுத்தது, அது இப்படி தான் இருக்கும். நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், உண்மையை சொல்றேன், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம். போன வாரம் ஒரு கஸ்டமர் வந்து எங்களை திட்டிட்டு போவார், பயங்கரமா திட்டிட்டு போவார். அடுத்த வாரம் அதே கஸ்டமர் வருவார், ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவார். இப்போ நீ போன வாரம் திட்டினல்ல, உனக்கு கிடைக்காதுன்னா நஷ்டம் யாருக்கு? எனக்கு தான் நஷ்டம். அவன் திட்டுவான், அடுத்த வாரம் வருவான், அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. எனக்கு என் பிஸ்னஸ் முக்கியம். சரி பேசிட்டு போ, என்ன இப்போ அதனால எனக்கு என்ன குறைச்சல்? நீ உண்மையை சொன்ன தானே, நீ போய் சொன்ன எனக்கு என்ன குறைச்சல்? நோ ப்ராப்ளம். அவனுக்கு இருக்கிறத விட கான்சியஸ் ஆவியானவர் ஊழியக்காரனுக்கு அதிகம் கொடுக்குறார். பேசிட்டு போட்டோம், என்ன வேணா செஞ்சுட்டு போட்டோம். அவனை நியாயத்து இருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய வேலை மெசேஜ் கொடுப்பது. ஒரு தூதன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? காட் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்வான். போய் சொல்லுவான், செய்வான், வெட்டுவான். என்ன அவன் வெட்டிட்டு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் வெட்ட சொன்னார். அவன் எப்போ வரைக்கும் வெட்டுவான் தெரியுமா? கர்த்தரே நிறுத்துங்கிற வரைக்கும் வெட்டுவான். அவனுக்கு தாவீது அழுதா கவலை இல்லை, சகரியா ஊமையான கவலை இல்லை அவனுக்கு. என்னுடைய வேலை என்ன, பரலோகம் சொல்லிச்சு, நான் செஞ்சேன். இது கேட்கறதுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். இப்போ இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமா இருக்கு. பரலோகம் எனக்கு என்ன சொல்லுதோ அதை செஞ்சேன். ஆபிரகாம், ஆண்டவரே இந்த பயலை நாளைக்கு காலைல பலி கொடுத்துறியா? கொடுத்துருவான் ஆண்டவரே. என்னப்பா ஈவிரக்கம் இல்லாமல் இருக்கிற, 100 வருஷம் கழிச்சு பிறந்த குழந்தை, என்ன பலி கொடுக்க போறிய? எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் தம்பி, அதை விட பிதாவின் சித்தத்தை செய்வது எனக்கு போஜனமாக இருக்கிறது. அவ்வளோதான், வேலை முடிச்சு. இந்த மென்டாலிட்டிக்கு நீங்கள் வந்துருங்க, பரலோகம் உங்களை எடுத்து பயன்படுத்தும். பரலோகத்துக்கு மேலே நம்பிக்கை வந்துடும். என்ன சொன்னாலும் அவன் செய்வான். என் நாமத்தில் நான் என்ன சொன்னாலும் அவன் செய்வான், கண்டிப்பாக செய்வான். அந்த நம்பிக்கை அவங்க மேலே வரணும். பவுலுக்கிட்ட ஏன் அந்த நம்பிக்கை பரலோகம் வந்து பைபிள் கொடுத்துச்சு தெரியுமா? அவன் அடித்தாலும் உதைச்சாலும் என் சித்தத்தை மட்டும்தான் செய்வான். அவனை சுய வெறுப்பை கொண்டாட மாட்டான். அவன் அதுக்குள்ளே எதுவுமே செய்ய மாட்டான். நான் என்ன சொல்றேன்னா அவன் செய்வான், அவ்வளோதான். அந்த நம்பிக்கை பரலோகத்துக்கு மேலே வரணும். எப்பயோ ஒரு நாள் தேவ சித்தத்தை செய்வதும் இருக்கிறது, வாரத்துக்கு ஒரு நாள் செய்வதும் இருக்கு, டெய்லி செய்வதும் இருக்கு. பரலோகத்துக்கு நம்ம மேலே அந்த நம்பிக்கை வரணும். ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். நீங்கள் ஊழியத்துக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மெசேஜ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அந்த மெசேஜ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மெசேஜை நீங்கள் கொடுக்குறீங்களே சர்ச்சுக்கு, இப்போ நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெசேஜ் எப்படி உங்களுக்கு வந்து சேருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதை மட்டும் அந்த புரோட்டோகாலை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசி. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும். ஃபர்ஸ்ட் யார்கிட்ட கொடுக்கறது? ஃபர்ஸ்ட் பிதா. அவர்கிட்ட யார்கிட்ட வருது? கிறிஸ்து இயேசு கிட்ட வருது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து அவர் யார் அனுப்புறாரு? ஒரு தூதனை அனுப்புறாரு பரலோகத்திலிருந்து. அவர் ஒரு தூதனை அனுப்புறாரு. 3வது ஸ்டேஜ். பிதா, இயேசு, தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் இந்த பைபிள் கிட்ட வந்துருச்சு. அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்துட்டார். அப்போஸ்தலர்கள் நம்ம கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ இது 4வது. இந்த பைபிள் தான் என்னது? 4வது ஸ்டேஜ். பிதா, இயேசு, தூதன், அப்போஸ்தலர். 4வது ஸ்டேஜ். இது நம்ம கிட்ட வந்துருச்சு. இப்ப சரி, இப்ப அடுத்து வாசிங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. இப்ப யோவான் எத்தனாவது ஸ்டேஜ்ல இருக்காரு? 4வது ஸ்டேஜ்ல இருக்காரு. இப்ப அவர் யாருக்கு எழுதுறாரு? சபையின் தூதன். இப்ப ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அந்தந்த சர்ச்சோடைய பாஸ்டர், அவர் தான் சபையின் தூதன். புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப யோவான் இந்த வசனம் யார்கிட்ட வந்துருச்சு? சபையின் தூதன், ஊழியக்காரங்கிட்ட வந்துருச்சு. 5வது ஸ்டேஜ் இது. புரியுதா? 7வது வசனம் வாசிங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப இந்த ஊழியக்காரன் வழியாக யார் பேசுறது? ஆவியானவர் பேசுறாரு. யார்கிட்ட பேசுறாரு? சபைக்கு பேசுறாரு. அப்போ அப்போஸ்தலனாகிய யோவான், அப்போஸ்தலர் உபதேசம், பைபிள் 4வது ஸ்டேஜ். அவன் சபையின் தூதன், ஊழியக்காரன், பாஸ்டரோ எவாஞ்சலிஸ்டோ 5வது ஸ்டேஜ். இந்த ஊழியக்காரன்ல இருந்து ஆவியானவர் பேசுறாரு 6வது ஸ்டேஜ்.
ஆவியானவர் யாருக்கு பேசுறாரு? சபைக்கு பேசுறாரு. 7வது ஸ்டேஜ். பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு எத்தனை ஸ்டேஜ் ஆயிருக்கு? நீங்க 7th ஸ்டேஜ்ல இருக்கீங்க. சரி, இந்த 7 ஸ்டேஜ்ல உங்களுக்கு சேர வேண்டிய இந்த மெசேஜை இந்த 6 பேர் இருக்காங்கல்ல, இதுல யாருக்கு எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த 6 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, இந்த 6 ஸ்டேஜ்ல இந்த மெசேஜ் உங்களுக்கு போக விடாம இதை கெடுக்க யாரால முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு ஆளால மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. பிதா கொடுத்துட்டாரு, அதுல எந்த மாற்றம் இல்ல. பிதா சொன்னதை இயேசுவும் கொடுத்துட்டாரு, அவர் பிதாவின் சித்தத்தை செய்றவர், மாற்றம் இல்ல. இயேசு கொடுக்கறத தூதன் கொண்டு கொடுத்துருவான், அவங்ககிட்ட எந்த மாற்றம் இல்லாம என்ன கொடுத்தாலும் கொண்டு கொடுத்துருவான். நற்செய்தியோ மெய்யான செய்தியோ வெளிப்படுத்துற விசேஷமோ கொடுத்துருவான். இப்ப அவங்ககிட்டயும் மாற்றம் இல்ல. அவன் கொண்டு வந்து அப்போஸ்தலர்கிட்ட கொடுத்துட்டான், அப்போஸ்தலர்கள் எழுதி கொடுத்தாச்சு, 4வது ஸ்டேஜ் கரெக்ட் ஆயிருச்சு. இப்ப அவங்க யார்கிட்ட கொடுக்குறாங்க? நம்மகிட்டயும் வந்துருச்சு 5வது ஸ்டேஜ். இப்ப என் வழியா யார் பேசணும்? இங்கதான் பிரச்சனை இருக்கு. இப்ப நான் ஆவியில நிரம்பி பேசாம என் மாம்சத்துல நிரம்பி பேசிட்டா 7வது ஸ்டேஜுக்கு மெசேஜ் போகாது. 7வது ஸ்டேஜ் என்ன செய்யாது? மெசேஜ் போகாது. அந்த 5 ஸ்டேஜ் கரெக்டா வந்துடும். 5வது ஸ்டேஜ் தான் இங்க ப்ராப்ளமே. நான் ஆவியில பேசுறேன்னா மெசேஜை கரெக்டா கன்வே பண்றேனாங்கிறதான் விஷயம். நான் ஆவியானவர் நிறைவில் இல்லாம எனக்கு இன்னைக்கு இங்க உட்காந்துருக்க ஒரு 10 பேர் மேல செம்ம கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க எனக்கு விரோதமா போன வாரம் ஒன்று பண்ணிட்டாங்கன்னு டென்ஷன் ஆயிருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என் மெசேஜ் ஆவியானவர் பேசுற மெசேஜா இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா எது வந்துடும்? என் மாம்சம். இப்போ என் மாம்சம் வந்துருச்சுன்னா அவர் கொடுத்த மெசேஜ் வராது. ஏன்னா அவர் கொடுத்த மெசேஜ் தான் ஆவியானவர் பேசுவார். நடுவில் நான் ஒரு சேனல். அவர் கொடுத்த மெசேஜை பேசாம என் மெசேஜை பேசினா ஆவியானவர் பேச மாட்டாரு. டோட்டல் மெசேஜும் ஸ்டாப் ஆயிடும். என் மெசேஜ் சர்ச்சுக்கு போகும். சர்ச்சு முழுக்க என்னவா இருக்கும்? மாம்சமாக இருக்கும். ஸோ இந்த பரலோகத்திலிருந்து வரக்கூடிய இதை அப்படியே சபைக்கு சேரக்கூடியதை கொண்டு போய் சேர்க்கறதும் தடுக்கிறதும் ஒரே ஒரு ஆளால முடியும். இப்போ உங்க வீட்டுக்கு தண்ணி வருதா? குழாயில குடி தண்ணி வருதா? அந்த தண்ணி ஃபர்ஸ்ட் எங்கேருந்து வரும்? மழையா பெய்யும். அந்த மழையா பெஞ்சது ஆறா மாறி ஊருக்குள்ள வந்து இங்கே நிற்கும். அது ஒரு ஏரியில் வரும். அந்த ஏரியில் இருக்கிறத பம்பு பண்ணி எங்கே கொண்டு வந்துருவாங்க? நம்ம வீட்டில் இருக்கிற டேங்க்கு கொண்டாந்துருவாங்க. டேங்க்ல இருந்து எங்கே வந்துடும்? வீட்டுக்குள்ள வரும். இப்போ நீங்க பிடிக்கிறதுக்கு குடத்தையும் வச்சுட்டீங்க, தண்ணி வரல. எது காரணம்? டேங்க்ல இருந்து வீட்டுக்கு வரக்கூடிய பைப்பு துரு பிடிச்சிருந்தாலோ அழுக்கா இருந்தாலோ டேங்க் அடைக்கப்பட்டாலோ பரலோகத்துல இருந்து வானத்துல இருந்து வந்த தண்ணி உன் குடத்துக்கு வராது. ஆனா அங்கிருந்து உன் வீட்டு வரைக்கும் வந்துருச்சு, ஆனா உங்களுக்கு வந்து சேராது. இதே விஷயம்தான் வசனமும். பரலோகத்துல இருந்து வசனம் வந்துருச்சு, ஆனா உங்களுக்கு வந்து சேரதும் சேராததும் இந்த புல்பிட்ல நிக்கிறவங்க தான் இருக்கு. அது உங்ககிட்ட தான் இருக்கு. நீங்க ஒரு நாள் நிப்பீங்க இந்த இடத்துல, உங்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கணும். இந்த இடத்துக்கு நான் ஏறிட்டேன்னா என்னுடைய பழையவைகள் எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு தான் வந்துடணும். இங்க கர்த்தர் என்ன சொல்றாரோ அதை நான் பேச முயற்சிக்கணும். ஒரே நாள்ல வராது, கொஞ்சம் கொஞ்சமா. இங்க வரும்போதே எல்லாத்தையும் விட்டுறணும். நான் இந்த 1.5 மணி நேரம் பரலோக வேலையை செய்ய வந்தேன், செய்வேன், செஞ்சுட்டு இறங்கி போயிடுவேன். அதுக்கப்புறம் எனக்கு பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன், அது வேற. பட் இங்க ஹெவன்லி புரோட்டோகால் இது. இங்க எதையும் மிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு உங்களுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் இல்லை. ஒரு தூதன் எப்படி தேவன் கொடுக்கிற செய்தியை என்ன செய்தியா இருந்தாலும் அதை கொண்டு வந்து கொடுத்து விட்டு போய்கிட்டே இருப்பான். அவனுக்கு விளக்கி கொடுனா விளக்கி கொடுப்பான். நற்செய்தி நற்செய்தி, மெய்யான செய்தி மெய்யான செய்தி, அழிவின் செய்தி அழிவின் செய்தி, அவ்வளவுதான் கொடுத்தாச்சு. என் வேலை முடிஞ்சிருச்சு. அதோடைய நல்லது கெட்டது உனக்கும் தேவனுக்குமானது. நான் ஒரு சேனல், அவ்வளவுதான். இதுல என்னுடைய மிக்ஸ் பண்றதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நாம் தேவ தூதர்களை போல அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது துதியாக இருக்கட்டும், மெசேஞ்சர் செய்தியாக இருக்கட்டும், இது ரெண்டும் ஒரு தூதன் என்ன குவாலிட்டியோட இருந்தானோ அந்த குவாலிட்டியோட நீங்கள் நானும் இருப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். 3வது ஒன்று இருக்கு, வாரியர்ஸ் சொல்லி. ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தூதன் மிகாவேல், பைபிள்ல இருக்கு. கேப்ரியல்னு இருக்கும், மிகாவேல் கேரூப் அப்படின்னு இருக்கும். அவன் யுத்தம் பண்றதுக்கு என்ன புரோட்டோகால் வச்சிருக்கான்னு பாருங்க. அந்த மெத்தட் படி நமக்கு யுத்தம் இருக்கு, ஆவிக்குரிய யுத்தம் இருக்கு. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இதுதான் வாரியர்ஸ். இதை எப்படி தூதன் மேற்கொள்றான்னு பார்க்கணும். அவன் வந்து சண்டை போடுவான். அதே விதத்துல நீங்கள் நானும் சண்டை போட வேண்டியிருக்கு. இந்த 3 காரியங்கள். ஒன்று, உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறது. நீங்கள் எப்படி ஆராதிக்கணும், எப்படி யுத்தம் செய்யணும், இது 3ம் ஒரு தூதனுக்குரியதான குவாலிட்டி. அதை நீங்கள் ஸ்பிரிச்சுவலா செய்யும் பொழுது தேவ தூதர்களை போல பரலோகத்தில் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திருக்கலாமா நாம் எல்லோரும்? நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், துதிகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய சாயலாய், உமக்கு அருகாமையிலே இரவும் பகலும் நித்தியமாய் உம்மை ஆராதிப்பதற்கென்று எங்களை இந்த பூமியில் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உயிர்த்தெழுதலுக்கு பங்குடையவர்களாய் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அங்கே கொள்வனையும் கொடுப்பவனும் இல்லை. அங்கே பெண் கொண்டு பெண் எடுப்பதில்லை. நாங்கள் தேவ தூதர்களைப் போல இருப்போம்னு வாசிக்கிறோமே. ஆண்டவரே, எங்கள் துதிகளும் எங்கள் வேலையும் எங்கள் யுத்தமும் நீர் நியமித்தபடி நாங்கள் இந்த பூமியிலே செய்து முடிக்க கிருபை பாராட்டும். ஆண்டவரே, இங்க நீர் கொண்டு வந்த இந்த ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அப்படி ஒரு அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள். அந்த மகா மேன்மையான அழைப்புக்கு அழைக்கப்பட்டவர்கள். மாம்சத்தோடு இந்த பூமியில மடிந்து போவதற்கு அல்ல, உயிர்த்தெழுந்த தேவ தூதர்களைப் போல தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கென்று அழைக்கப்பட்டவர்களாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய கிருபை பாராட்டும். நாங்கள் உமக்கு முன்பாக வந்து நிற்க எங்களுக்கு தயை பாராட்டும். ஆகிலும் எங்களுடைய பலத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியின் பலத்தை கொண்டு நாங்கள் கேட்கிறோம். கிருபை பாராட்டுங்கப்பா, வழி நடத்துங்க. நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.